இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சிவா, இன்னும் எவ்வளவு நேரம்டா? இதோ ஒரு 5 minutes அண்ணி. இப்ப வந்துரும். இல்லடா, எனக்கு சர்ப்ரைஸ் எல்லாம் வேண்டாம். என்னன்னு இப்பவே சொல்லுங்க. அது எப்படிக்கா சர்ப்ரைஸ் இப்பவே ஓபன் பண்ண முடியும்? சர்ப்ரைஸ்னா சர்ப்ரைஸா பண்ணாதானே கிக்கு. இப்பவே சொல்லிட்டா அதுல ஒண்ணுமே இருக்காதுல்ல. நீ இப்படி பேசுறத பார்த்தாதான் எனக்கு இன்னும் கொஞ்சம் டவுட் அதிகமா இருக்கு. வழக்கமா நீ இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டியே. இதுக்கு மேல எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. யோ மாமா, சீக்கிரம் வாயா. டேய், உன்கிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். அப்படியே ஏதாவது சர்ப்ரைஸா இருந்தாலும் அத வீட்லயே வச்சு கொடுத்துருக்கலாம்ல. எதுக்குடா என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்க? அது சும்மாதான்க்கா. நீங்க எப்ப பார்த்தாலும் வீட்டை விட்டா ஆபீஸ், ஆபீஸை விட்டா வீடுன்னு ரொம்ப பிஸியா இருக்கீங்களா, அதான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும்னு இங்க கூட்டிட்டு வந்தோம். நானா தெளிவாயிட்டேன். என்னக்கா? டேய், நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன வச்சு வேற ஏதோ பிளான் பண்ணிருக்கீங்கடா. அதத்தான் இப்படி சர்ப்ரைஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அதானே? கரெக்டா கண்டுபிடித்தாங்களே. இதான் உங்க சர்ப்ரைஸா? அக்கா 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 அண்ணி, ஒரு நிமிஷம் அக்கா அண்ணி, அக்கா நில்லுங்க, அக்கா ஒரே நிமிஷம் அக்கா அக்கா அண்ணி. அக்கா ப்ளீஸ்க்கா. நாளைக்கு உங்களோட டிவோர்ஸ் கேஸோட ஹியரிங். அதான் கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி மாமா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு. அதான்க்கா வேற வழி இல்லாம சர்ப்ரைஸ்னு சொல்லி கூட்டிட்டு வந்தோம். ஒரு 5 நிமிஷம் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு போங்க ப்ளீஸ். இத பாரு சிவா, நான் உங்க மேல வச்சிருக்கிற அன்பும் மரியாதையும் இன்னும் ஒரு துளி கூட குறையல. அதனாலதான் இப்ப அமைதியா நான் போறேன். தேவையில்லாம இந்த மரியாதையை நீங்க கெடுத்துக்காதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். என்ன சிவா, அவ இப்படி சொல்லிட்டு போறா? இங்க பாருங்க, தயவு செஞ்சு எதுவும் பேசாதீங்க. உங்களுக்காக அக்கா கிட்ட கெஞ்சி கூத்தாடி கூட்டிட்டு வந்தா இப்படிதான் பொறுப்பே இல்லாம லேட்டா வரீங்களா? அக்கா போயிட்டாங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு டிவோர்ஸ் கன்ஃபார்ம். இதுக்கு மேல எங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஏய் சிவா, என்ன இப்படி சொல்ற? பின்ன எங்களை வேற என்ன பண்ண சொல்றீங்க? உங்களுக்கு தான் எந்த ஒரு பிளானையும் சரியா எக்ஸிக்யூட் பண்ண தெரியல. நாங்க ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணாலும் அதுக்கும் சரியா கோஆபரேட் பண்ண மாட்டேங்கிறீங்க. நாங்க வேற என்னதான் பண்றது?